என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 3 மணி ஆன போதே அழகு கலை நிபுணர்கள் இருவர் தூரிகையின் அறைக்கு வந்து விட்டனர். வைஷ்ணவி தான் அவர்களை கொண்டு வந்து விட்டு சென்றாள். தூரிகை குளித்து தயாராக இருந்தது மட்டுமல்ல, கையிலும் காலிலும் மருதாணி வைத்து அவளது கைகளையும் பாதங்களையும் அழகுபடுத்தி இருந்தாள். அவளது கலைநயம் அழகு கலை நிபுணர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அவளது பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அதில் மருதாணி வைத்த போது அது இன்னும் அழகு. மேம், நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? வந்தவரில் ஒருவள் கேட்டாள். புது இடமானதாலேயோ என்னவோ 1 மணிக்கு மேல தூக்கமே வரல. என்கிட்ட மருதாணி இருந்தது. அடிக்கடி மருதாணி வச்சுக்கிறது என்னுடைய பழக்கம். சரி, நீ எழுந்து மருதாணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்த நீங்களும் வந்துட்டீங்க. சரி வாங்க மேம் என்று அழைத்த அந்த பெண் அவளை ஒரு இருக்கையில் அமர்த்தி அவள் அழகை இன்னும் அழகுபடுத்த முயல. பிளீஸ், மேக்கப் போட்டு என்னுடைய உண்மையான அழகை மறைச்சிட வேண்டாம். லைட்டா லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு கண்ணுல மையம் போட்டு விடுங்க போதும். நான் முகத்துல கிரீம் எதுவும் போடுறதில்ல, அது எனக்கு செட் ஆகாது, அலர்ஜி. சாதாரண பவுடர் ஏதாவது லேசா போட்டு விட்டா போதும். சிரித்த அந்த பெண், உங்க அழகுக்கு ஒப்பனை எதுவும் தேவையில்லை மேம். நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி செய்யதான் முடிவு பண்ணிட்டு வந்தோம். உங்க போட்டோவை நேத்து நைட்டே வைஷ்ணவி மேம் அனுப்பி இருந்தாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. உங்க போட்டோவை பார்த்ததும் உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லைன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா நாங்க வாங்குற காசுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? நீங்க பயப்பட வேண்டாம், உங்க அழகையெல்லாம் கெடுக்க மாட்டோம். தேங்க்யூ என்றாள் தூரிகை. 1 மணி நேரத்திலேயே சிகை அலங்காரம் உட்பட அனைத்து அலங்காரங்களும் முடிந்துவிட்டது. இனி சேலை உடுத்த வேண்டும். நானே சேலை கட்டிக்கவா? தூரிகை கேட்டாள். மேம், நாங்க வாங்குற காசுக்கு வேலை செய்ய வேண்டாமா? நாங்களே சேலை கட்டி விட்டுடுறோம். ஓகே என்றவள் அவர்கள் விருப்பத்திற்கு நின்று விட்டாள். சேலையும் உடுத்திய பிறகு தூரிகையின் அழகு இன்னும் ஏறிவிட்டது. நகைகளை எடுத்து அணிவித்த போது அவள் மகாலட்சுமி போன்று காட்சி அளித்தாள். அதற்குள் 5:30 ஆகிவிட்டது. தூரிகை என்று அழைத்தபடியே அறைக்குள் நுழைந்த துஷாராவும் அம்மாவும் தூரிகையின் அழகை கண்டு வாயடைத்து நின்று விட்டனர். சர்வ அலங்காரங்களும் முடிந்துவிட அழகு கலை நிபுணர்கள் விடை பெற்றனர். ஏய், அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி. இரு 1-2 போட்டோ எடுத்துக்கிறேன். துஷாரா அவளை தனியாகவும் அம்மாவோடும் சேர்த்து புகைப்படம் எடுத்த பின் தானும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து கொண்டாள். அக்கா, அத்தானால கல்யாணத்துக்கு வர முடியாதுல, 1 வாரம் கழிச்சுதானே வர்றதா சொல்லிட்டு போனாரு. இல்லடி, இது ஒரு சடங்குக்காக மட்டும் நடக்கிற கல்யாணமே. ஆனாலும் ஏன்னு தெரியல, எல்லாருடைய மனசுலயும் இது உண்மையான கல்யாணம்னு தோணுது. அதுலயும் சிற்பி வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லும் போது அவங்க மனசுல கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணிச்சு. நான் நைட்டே அத்தானுக்கு போன் பண்ணி சொன்னேன், இது சும்மா ஒரு சடங்கே ஆனாலும் கண்டிப்பா நானும் இருந்தே ஆகணும்னு சொன்னாரு. நைட்டே பிளைட்ல கிளம்பிட்டாரு. வந்துட்டாரா? வந்துட்டாரு. வைஷ்ணவி அறைக்குள் வந்தாள். தூரிகை, டைம் ஆயிடுச்சு, புறப்படலாமா? புறப்படலாம். சித்தி ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. சிற்பி அண்ணாவை வீல் சேர்ல கோயிலுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கணும்ல, அதுக்கு டைம் ஆகும். அதனால அவங்க கிளம்பிட்டாங்க, நாம கிளம்பலாம். அவள் அறையிலிருந்து வெளியே செல்ல, தூரிகை, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சிற்பிய பார்த்தேன். அப்படியே ஒரு மாவீரன் மாதிரி இருக்கான். உடம்பெல்லாம் உருக்கு மாதிரி இருக்குடி. அழகுலயும் அவனை வெல்ல இந்த ஊர்ல யாரும் இல்ல. உனக்கும் அப்படித்தானே தோணிச்சு? நான் இது வரைக்கும் சிற்பிய பாக்கலக்கா. அப்படியா? சரிவா, கோயில்ல பாத்துக்கலாம். அவங்க கிளம்பிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னால. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அது இந்த வீட்டு மேனேஜர் வைஷ்ணவி. சிற்பியோட தூரத்து சொந்தமா, தங்கச்சி முறையாம். என்னானாலும் சிற்பியுடைய காதலி லக்கி தான். துஷாரா கூற தூரிகை ஒன்றும் சொல்லவில்லை. வீட்டில் தூரிகையின் வீட்டாரும் சிற்பியின் உறவினர்கள் சிலரும் மட்டும்தான் இருக்கிறார்கள். துஷாராவின் கணவர் கதிர் தூரிகையின் அருகில் வந்தான். தூரிகை, இது ஒரு சடங்குன்னு நீ நினைக்காத. இந்த வாழ்க்கைதான் உனக்கு நிரந்தரம், எனக்கு அப்படிதான் தோணுது என்று கூற, அப்படியெல்லாம் இல்லாதான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு அக்கா சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும். ஆனா இதுதான் உன்னுடைய வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். தூரிகை, உனக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் 3 கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போதும்ல? வைஷ்ணவி கேட்டாள். 3 கார் போதும். தூரிகையும் வீட்டாரும் 3 கார்களில் ஏறிக்கொண்டனர். கார் கோயிலுக்கு புறப்பட்டு விட்டது. கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்கும் போது தூரிகையின் விழிகள் தானாக நிறைந்து வழிந்தது. முருகா, நன்றி நன்றி என்று அவள் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது.
இதற்கிடையில் சிற்பியை வீல் சேரில் அமர்த்தி முருகனின் சந்நிதிக்கு அழைத்து சென்றதை தூரிகை கவனிக்கவில்லை. ஏ தூரிகை, சிற்பிய பார்த்தல? துஷாரா கேட்ட போது, இல்லக்கா, எங்க இப்பதானடி உன் முன்னாடி அப்படியே கடந்து போனோம். இல்ல நம்ம வீட்டு மாப்பிள்ள மரியாதையோட தான் பேசணும், கடந்து போனாரு. நான் பாக்கலக்கா. பாக்கலையா? அக்கா, என் மனசுலயும் கண்ணுலயும் முருகன் மட்டும்தான் இருந்தாரு. நன்றி சொல்லிட்டே இருந்தேன். சரிவா என்றவள் அவளை அழைத்து வந்து அவர்களுக்காக போடப்பட்டிருந்த அந்த பந்தலில் ஒரு இருக்கையில் அமர்த்தினாள். அவள் விழிகள் வெறுமனே ஒரு சுற்று சுற்றி வரும்போது வீல் சேரில் முருகனின் சந்நிதியில் அமர்ந்திருக்கும் சிற்பியை கண்டாள். அவனது பின்புறம் மட்டும்தான் தெரிகிறது, அதையும் வீல் சேர் மறைத்திருக்கிறது. முகூர்த்த நேரம் வந்ததும் வைஷ்ணவி வந்து தூரிகையை அழைத்தாள். அவள் எழுந்து நடக்க அவள் பாதத்தில் அணிந்திருந்த வெள்ளி கொலுசு அழகாக ஓசை எழுப்பியது. ஏய், தங்க கொலுசு இருந்ததே, அதையும் போடல? வைஷ்ணவி கேட்டாள். எனக்கு வெள்ளி கொலுசுதான் பிடிக்கும் வைஷ்ணவி. சரிவா என்றவள் அவளோடு நடந்தாள். தூரிகை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கொலுசு சத்தம் ஏதோ நடனம் ஆடுவது போல் ஒலித்தது. அவள் முருகன் சந்நிதியை எட்ட அவளது கொலுசு சத்தம் கேட்டு அனைவரின் விழிகளும் அவள் பக்கம் திரும்பியது. அவள் அழகை கண்டு தங்களை அறியாமல் வாய் பிளந்தவர்கள் தான் அதிகம். அவளது கொலுசு சத்தம் சிற்பியின் செவியிலும் இனிமையாக வந்து விழ எந்த சலனமும் இன்றி அமர்ந்திருந்த அவனது கருவிழிகள் அவனையும் அறியாமல் மெல்ல அசைந்தது. அது தூரிகையின் கொலுசு சத்தம் கேட்கும் திசையை நோக்கி நகர்ந்தது. அவன் விழிகள் அவளது பாதத்தில் பதிய அழகாக மருதாணி போடப்பட்டிருந்த அவளது பாதம் அவனை ஏதோ செய்ய தலை உயர்த்தி அவளை பார்க்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. இப்போது யாரோ ஒன்றிரண்டு பேர் வந்து தூரிகையை மறைத்து நிற்க அவளது பாதமும் அவனுக்கு தெரியவில்லை. தூரிகையும் சிற்பியை பார்க்க முயன்றாள். ஆனால் அவனை மறைத்து கொண்டு இருவர் நிற்க அவளுக்கு ஏமாற்றம். அவன் அருகில் வந்து நிற்கும் போது அவனை பார்க்க முடியுமா என்ன? ஆடாமல் அசையாமல் அவள் நிற்க சிறிது நேரத்தில் பூசாரி தாலியை கொண்டு வந்து நீட்டினார். அதை எடுத்து சிற்பியின் அக்கா சிருஷ்டிகா தான் 3 முடிச்சு போட்டு அவள் அம்மா கையில் கொடுத்தாள். சிற்பியின் அப்பா அம்மா இருவரும் தாலியை சிற்பியின் இரு கரத்தோடு சேர்த்து பிடித்துக் கொள்ள தூரிகை மெல்ல நகர்ந்து சிற்பியின் முன்னால் வந்து நின்றாள். இப்போது அவனுக்கு அவளது பாதங்களும் கைகளும் தெரிந்தன. மருதாணியால் அழகுபடுத்தப்பட்ட அவளது பாதங்களும் கைகளும் அவனை சிலிர்க்க வைத்தது. விழிகளை உயர்த்தி அவளை பார்க்க முயல்கிறான். விழிகள் அசைகிறதே தவிர உடலின் வேறு எந்த பாகமும் அசையவில்லை. விழிகளை கூட அசைக்க அவனால் இன்றளவும் முடிந்திருக்கவில்லை. இப்போது அது அசைகிறது. அவனது இந்த மாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை. சிற்பியின் அப்பா அம்மா தாலியோடு அவன் கரத்தை பிடித்து உயர்த்த தூரிகை அவன் முன்னால் முழங்காலிட்டு நின்றாள். ஆனாலும் சிற்பியால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவள் விழிகளை தாழ்த்தி தலை குனிந்து முழங்காலிட்டு நிற்கிறாள். அவளது இந்த செயல் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. சிற்பியின் அப்பா அம்மா மெல்லிய புன்னகையோடு சிற்பியின் இரு கரத்தையும் தாலியோடு உயர்த்தி அவள் கழுத்தில் தாலியை போட்டனர். அனைவரும் பூத்தூவி மணமக்களை வாழ்த்த தூரிகை எழுந்து நின்றாள். முழங்காலிட்டு அமரும் போது வைஷ்ணவியும் துஷாராவும் கூறியது போன்று உருக்கு போன்ற உடல்தான் சிற்பிக்கு என்று அவள் விழிகள் அறிந்தன. அவன் முகத்தை அவளால் இப்போதும் பார்க்க முடியவில்லை. சிற்பியும் அவள் முகத்தை பார்க்க முயல்கிறான். ஆனால் முடியவில்லை. இன்னும் ஏதேதோ சடங்குகள் எல்லாம் நடந்தேறியது. அனைத்தும் முடிந்த பிறகு அனைவரும் வீடு திருப்பினர். காலை உணவு, மதிய உணவு அனைத்தும் முடிந்துதான் உறவினர்களும் தூரிகை வீட்டாரும் விடை பெற்றனர். இதுவரை தூரிகை சிற்பியின் முகத்தை பார்க்கவே இல்லை. சிற்பியும் அப்படிதான். உடை மாற்ற தன் அறைக்கு செல்லும் போது வைஷ்ணவியையும் உடன் அழைத்து சென்றாள் தூரிகை. அறையை எட்டியதும், பின்னாடி கொக்கி வச்ச பிளவுஸ நான் எப்ப எல்லாம் போடுறேனோ அப்ப எல்லாம் உனக்கு தான் பனிஷ்மெண்ட், அதை போட்டு விடணும், அவுத்து விடணும் தூரிகை கூற வைஷ்ணவி சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? நான் நீ சொன்னதை நினைச்சு சிரிக்கல, வேற ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்ச. என்ன விஷயம்? ஒரு வீடியோவை உனக்கு காட்டவா? வீடியோவா? ஆமா. என்ன வீடியோ? நீயே பாரு என்றவள் செல்லை எடுத்து ஒரு வீடியோவை பிளே செய்தாள். ஒரு துணிக்கடையில் நிற்கிறாள் வைஷ்ணவி. வீடியோ காலில் யாரோ இருக்கிறார்கள். அண்ணா, அஞ்சலிக்கு இந்த நீல கலர் பட்டு புடவையை எடுக்கவா? நீல கலரா? வாவ், சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலர் அது, அதை எடுத்துக்க. அந்த குரல் கம்பீரமான ஒரு ஆண் குரல். அது சிற்பியின் குரல் என்று தூரிகைக்கு புரிந்தது. இந்த சிகப்பு பட்டு சாரி, வாவ், அதையும் எடு. நீல கலரை விட சிகப்பு கலர் எனக்கு இன்னும் பிடிக்கும். சரி, இந்த பச்சை கலர்?
அது வேண்டாம். இந்த மஞ்சள் கலர், அதுவும் வேண்டாம். இந்த ஊதா கலர், இதை யாரும் அதிகம் விரும்ப மாட்டாங்க. யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அந்த கலர் இந்த 2 கலரை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். அதை எடு. வீடியோவை அணைத்த வைஷ்ணவி, வீடியோ கால்ல இருந்தது யாருன்னு தெரியுதா? கோபமாக வைஷ்ணவியை முறைத்தபடி நின்று கொண்டிருந்த தூரிகை, சிற்பி தானே என்று கேட்டாள். வாய்விட்டு சிரித்தாள் வைஷ்ணவி. சிற்பி அண்ணாவுக்கு பிடிக்காத கலர்னு சொல்லி நீ கடைசியில அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிருக்க பாத்தியா? இத நேத்தே சொல்ல வேண்டியது தானே? கோபமாக தூரிகை கேட்க, ஏன் சொல்லணும்? உனக்கு இந்த ஊதா கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு. அவளை இழுத்து வந்து கண்ணாடி முன் நிறுத்தியபடியே வைஷ்ணவி கூற, உண்மையிலேயே அந்த கலர் அவளுக்கு மிகவும் பொருத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் சிற்பிக்கு பிடித்த கலர் என்றால் அதை அவள் தேர்வு செய்யாமல் இருந்திருப்பாள். முகத்தை உருவென்று அவள் தூக்கி வைத்துக் கொண்டாலும் சட்டென்று முகம் மலர்ந்தவள், ஏய், உங்க சிற்பி அண்ணா போட்டோ உன் போன்ல இருக்கா என்று கேட்டாள். இருக்கு. அத கொஞ்சம் காட்ட. ஏன் நீ இன்னும் சிற்பி அண்ணாவை பாக்கலையா? இல்ல, சரீர காட்டுற என்றவள் சிற்பியின் புகைப்படம் ஒன்றை எடுத்து காட்ட தூரிகையின் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. இவரு பேர் சிற்பியா? ஆமா. ஏன், இவரை உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும், இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன். ஆனா அதுல இவர் பேரு ரசிகன்னு இருந்திருக்கும். ஆமா, சிற்பி அண்ணா அஞ்சலியை ரசிக்கிறதுக்காகவே இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ண அக்கௌண்ட் அது. அதுல அவரு ரசிகன்னு பேர் வச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஐயோ, ஏன், என்னாச்சு? இல்ல, இவருன்னு தெரியாம நான் இவர் கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். அதை கேட்டு வைஷ்ணவி சத்தமாக சிரித்தாள். ரொம்ப சிரிக்காத, எனக்கு தான் அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. நான் என்னுடைய எந்த போட்டோவையும் இன்ஸ்டால மட்டும் இல்ல, எங்கேயுமே போடுறது இல்ல. ஓகே, ஆனா சண்டை போட்டது நீனு அவருக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிடுவாராம்? கல்லால அவருடைய நெத்திய அடிச்சு உடைச்சிருக்க, இன்ஸ்டாகிராம்ல அவரோட சண்டை போட்டிருக்க, என்ன பண்ணுவாருன்னு அவர்கிட்டதான் கேட்கணும். குறும்பாக வைஷ்ணவி கூற, முதல்ல கொக்கிய கழட்டி விடு, கோபமாக தூரிகை கூறினாள். வைஷ்ணவி ரவிக்கை கொக்கியை கழற்ற ஆரம்பித்தாள். அப்புறம் தூரிகை, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், சித்தி தான் சொல்ல சொன்னாங்க. என்ன? நீ குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது அப்படின்னு உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு எல்லாம் இந்த ரூமை தான் யூஸ் பண்ணணுமா? சிற்பி அண்ணா ரூம் அது அவருக்கு மட்டும்தான் சொந்தமா. நீ அவர் கூட அந்த ரூம்ல தான் இருக்கணும். ஆனா நைட்டு படுக்கும் போது அங்கேயே சோஃபா செட் இருக்கு, அதுலதான் படுக்கணுமா. அவருடைய படுக்கையில உட்கார கூட உனக்கு அனுமதி கிடையாதாம். இதெல்லாம் சித்தி தான் சொல்ல சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லாட்டியும் எனக்கு தெரியும். சரி, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடு. சொன்னது நினைவு இருக்கட்டும், வீட்டுல கூட நீ சேலை தான் கட்டணும். பட்டு சேலையா? இல்ல, ஃபேன்சி சேலை நிறைய இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறாங்கன்னு மத்தவங்க நினைக்கணும்னு சித்தி ஆசைப்படுறாங்க. பீரோல நிறைய சேலை இருக்கு, உனக்கு பிடிச்ச எதையாவது ஒண்ணு எடுத்து கட்டிட்டு கீழே வந்துடு. வைஷ்ணவி வெளியே செல்ல பீரோவை திறந்து தனக்கு பிடித்த சேலையை தேட ஆரம்பித்தாள் தூரிகை. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.